ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வராகி அம்பாளை பற்றின பதிவு தான். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு நான் கொடுத்ததில்ல. இதை ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்போவுமே முருகர் பற்றின வீடியோ தான் போடுறீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி, மற்ற தெய்வங்களை பற்றி நான் வீடியோ போட்டு பார்க்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பர்டிகுலராக வராகி அம்பாளை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. மற்ற தெய்வங்களை பற்றியும் நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸாக தான் முருகனை பற்றின நிறைய பதிவுகள் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது ஏன்னா தைப்பூச விரதம் இருந்த நாட்கள் அது. தைப்பூசத்தை தொடர்ந்து சிவராத்திரி வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். வராகி அம்பாள் பற்றியும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஆனால் செப்பரேட்டாக ஒரு பதிவு நான் கொடுத்ததில்லை. அதனால அம்பாளை பற்றின ஒரு சில வரலாறுகள், ஒரு சில விஷயங்கள், பஞ்சமி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும், அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து வராகி அம்பாளை பற்றின பதிவுகள் நிறைய வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எதிரிகளை துவம்சம் செய்பவள் வாராகி. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லே துவம்சம் செய்பவள் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதுல எந்த ஒரு பயமும் வேண்டாம். வாராகி அப்படிங்கிறவள் ஒரு குழந்தை மாதிரிங்க. தாயால மட்டும்தான் அன்பை திகட்ட கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டவள் இந்த வாராகி தாய். நான் சொன்ன மாதிரி எதிரிகளை துவம்சம் செய்பவள். நம்மளோட வாழ்க்கையில தெரிஞ்ச எதிரிகள், தெரியாத எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி எதிரிகள் மட்டுமே சூழ, அதுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லா விதமான பகைமையையும் எல்லா விதமான எதிரிகளையும் துவம்சம் செய்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய அருள் பெரும் தேவி இந்த வராகி அம்பாள். சரி, வராகி அம்பாளுக்கு உரிய வழிபாட்டு தினம் அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்படின்னா நிச்சயமா இருக்கு. எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாட்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? வராகி அம்பாளுக்கும் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இவ பஞ்சமி நாயகி. வராகி அம்பாளை வழிபாடு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தினங்கள் இருந்தாலும் கூட இந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுற திதியில வராகி அம்பாளை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று. இந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுற திதிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. மாதத்திற்கு 2 பஞ்சமி வரும். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு. பௌர்ணமிக்கு பிறகு ஒரு பஞ்சமியும் அமாவாசைக்கு பிறகு ஒரு பஞ்சமியும் ஆக 2 பஞ்சமி ஒரு மாதத்திற்கு வரக்கூடியது. தேய்பிறை பஞ்சமியில வழிபாடு செய்யணுமா, வளர்பிறை பஞ்சமியில வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டா, தேய்பிறை வளர்பிறை இந்த 2 தினங்களுமே ரொம்ப சிறப்புக்குரிய நாள். 2 நாள்லுமே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தொட்டதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இதுல இருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட வாராகி வழிபாடு ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியா குறையறதுக்கு நிச்சயமா ஒரு வழி காட்டுவா அந்த வராகி அம்பாள். வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருக்கட்டும், தீராத துயரங்கள் நம்மள சூழ்ந்து இருந்தாலும் கூட வாராகிய வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கஷ்டம், துக்கம், துயரம், எதிரிகள், பகைமை இது எல்லாத்தையும் தவிடு பொடி மாதிரி நொறுக்கி தள்ளிட்டு நம்மளோட வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியவள் இந்த வராகி அம்பாள். வாராகிக்கு உகந்த நாள் பஞ்சமி. அந்த பஞ்சமி தினங்கள்ல என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சமி தினங்கள்ல வராகி அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். எல்லா கிராமங்கள்லயும் சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வாராகி அம்பாளுடைய உருவமும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எங்களோட ஊர்ல இல்ல, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், வீட்லயே வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பஞ்சமி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு நம்மளோட பூஜை அறையில இருக்கக்கூடிய எல்லா திருவுருவ படங்களுக்கும், தெய்வங்களுடைய திருவுருவ படங்கள் எல்லாத்துக்கும் மலர்கள் வச்சிடணும். என்ன மலர்கள் உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலாம் இல்ல. வாராகி அம்பாளுடைய திருவுருவ படம் இருந்தா அதை கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கும் மலர்கள் எல்லாம் சாத்திடுங்க. விக்கிரகம் இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லது, அபிஷேக வழிபாடெல்லாம் செஞ்சுக்கலாம். திருவுருவ படம் இல்ல, விக்கிரகமும் இல்ல, எங்களோட வீட்டுல எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கூட வராகி அம்பாளை மனதார நினைச்சு ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்க நல்லா சுத்தம் பண்ணி அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சா கூட போதுமானது. நெய் தீபம் தான் ஏத்தணுமா அப்படின்னா நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம், அதுவும் ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த ஒரு விளக்கு அழகா ஏத்தி வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க, வாராகி தாயே நீயே இந்த விளக்குல எழுந்தருளி எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கணும், எங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் போகணும், உன்னுடைய அருள் பரிபூர்ணமா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளன்போட அந்த அம்பால மனதார வேண்டிக்கோங்க. விளக்கேத்தி வச்சு பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா அம்பிகை ரொம்ப விருப்பமான பொருட்களை அர்ச்சனைக்கும் நெய்வேத்தியத்துக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். திருவுருவப்படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த உருவப்படத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு முன்னாடியே
சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நல்ல மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறவங்களா இருந்தா அம்பாளுக்கு பஞ்சமி தினங்கள்ல அபிஷேக வழிபாடு ரொம்ப அவசியமான ஒன்று. நிறைய பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம், 3 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். எதுவுமே முடியல அப்படின்னா ஒரே ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் பால் வச்சு அபிஷேக வழிபாடை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அபிஷேகம் பண்றதோ இல்ல திருவுருவ படத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள், நிவேதனத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நிற மலர்கள். செம்பருத்தி பூ ரொம்ப இஷ்டம். அது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அம்பாளுக்காக அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மறிக்கொழுந்தெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷங்க. இந்த மாதிரி நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வெள்ளை நிற பூக்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். மல்லி, முல்லை, ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை நிற பூக்கள் வரும் இல்லையா, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சாமந்தி பூக்களும் பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை வச்சு அம்பாலை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த குங்கும அர்ச்சனை செய்யும் போது அம்பாளுடைய 108 போற்றிகள் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. வெறுமனையா அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த குங்கும அர்ச்சனை செய்யப்படுற அந்த குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணலாம். தினந்தோறும் அந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கலாம். என்ன மாதிரி பதிகங்கள் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்பாளுடைய மந்திரங்கள் படிக்கலாம். வாராகி அம்பாளுடைய மந்திரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். அதோட சேர்த்து வாராகி அம்பாளுடைய பதிகங்கள்ல வாராகி மாலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாராகி மாலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தான் கிடைக்குது. வாராகி மாலை தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. தீபம் ஏத்தி வச்சு அபிஷேகம் பண்றதா இருந்தா பண்ணிட்டு அம்பாளுக்கு தேவையான அர்ச்சனை பூக்கள் வந்து எடுத்து வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து பதிகங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த பதிகங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அம்பாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் வைக்கணும். கருப்பு உளுந்து பயன்படுத்தி செஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அம்பாளுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். அந்த காலத்துல எல்லாம் கருப்பு உளுந்து சோறு அப்படின்னு சொல்லிட்டே செய்வாங்க. கருப்பு உளுந்து சாதம் வச்சு அதுல மிளகு சீரகம்லாம் தட்டி போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி கருப்பு உளுந்து சோறு வச்சியும் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து ஊற வச்சு நல்லா மைய அரைச்சு அதுல மிளகு சீரகம்லாம் தட்டி போட்டு வடையா செஞ்சும் அம்பாளுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், புளி சாதம் வைக்கலாம். இந்த மாதிரி சமைச்சு அம்பாளுக்கு வச்சு வழிபாடு செய்யறதுக்கான நேரம் எங்களுக்கு இல்லை. அலுவலகத்துக்கு போற பெண்கள் இப்ப அதிகம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப எளிமையா எப்படி நிவேதனம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எல்லா இடத்துலயும் கிடைக்குது, எல்லா நாட்டிலயும் கிடைக்குது. அதே போல இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லா நாட்டிலயும் கிடைக்கும். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை அவிச்சு அம்பாளுக்கு நிவேதனமா வச்சு வழிபாடு செய்யலாம். அதோட மாதுளப்பழம் கிடைக்கும் இல்லையா, எந்த ஊர்ல இருந்தாலும் மாதுளப்பழம் கிடைக்கும். அதுவும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட உருளைக்கிழங்கு எல்லாரோட வீட்லயும் எப்பவுமே ரெகுலரா வச்சுட்டு இருப்போம். அந்த உருளைக்கிழங்கு அவிச்சு கூட நிவேதனமா வச்சு வழிபாடு செய்யலாம். பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப இஷ்டமான பொருட்கள். அதனால இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இருந்தா கண்டிப்பா அம்பாளுக்கு நிவேதனமா வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் கரும்பு கிடைச்சாலும் ரொம்ப விசேஷம், கொய்யா பழம் கிடைச்சாலும் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் அம்பாளுக்கு நிவேதனமா வச்சு வழிபாடு செய்யறது. தீபம் ஏத்தி வச்சு அபிஷேகங்கள் பண்ணி பதிகங்கள் படிச்சு நிவேதனம் படிச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தீப தூபம் எல்லாம் அம்பாளுக்கு காட்டி உங்களோட பூஜை வழிபாட்டை முடிச்சுக்கலாம். இப்போ பஞ்சமி தினங்கள்ல விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டா பஞ்சமி திதிகள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறதா இருந்தா கண்டிப்பா செய்யுங்க. உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாவே நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மாலை நேர வழிபாடு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். அதனால 6 மணிக்கு மேல, மாலை 6 மணிக்கு மேல அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யறதோ இல்ல பூஜை வழிபாடு செய்யறதோ பண்றது நல்லது. இல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு எங்களுக்கு நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடும், அதுக்குள்ள பஞ்சமியே முடிஞ்சு போதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா காலையிலே பண்ணிக்கலாம். பஞ்சமி திதி காலையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல காலை நேரத்திலயும் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆனா இரவு தங்கக்கூடிய அந்த பஞ்சமி இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இரவு நேர பஞ்சமி வழிபாடு எங்களால செய்ய முடியல, காலையில நிவேதனம் எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அலுவலகத்துக்கு போயிடுறோம். இப்போ நைட்டு 10-11 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா கூட நீங்க வரக்கூடிய அந்த நேரத்துல பஞ்சமி தீதி இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சும்மா ஒரு விளக்கேத்தி வச்சு அம்பாளை நினைச்சு வழிபாடு மட்டும் செய்யுங்க. ஏன்னா காலையிலேயே நிவேதனம் எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு போயிடுறீங்க இல்லையா, அதனால வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு விளக்கேத்தி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அந்த விளக்கு எரிஞ்சா கூட போதுமானது. இந்த மாதிரி எல்லாம் கூட எங்களால பண்ண முடியறது இல்ல, ரொம்ப லேட்
லேட்டாக தான் வரும். அந்த நேரத்தில் பஞ்சமி திதியே முடிஞ்சு போகுது அப்படின்னா கூட காலை நேர வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிட்டு போகலாம். எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் கூட காலை நேரமாக இருக்கட்டும் மாலை நேரமாக இருக்கட்டும் பஞ்சமி திதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பஞ்சமி வழிபாடு செய்யறது நல்லது. அம்பால வழிபாடு செய்யறது மூலியமா என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான தீய எண்ணங்களும் போயிடும். வறுமை நீங்கி நம்மளுடைய செல்வ நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நான் வீடியோவோட தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன், எதிரிகளை துவம்சம் செய்பவள் வாராகி. அதுக்காக சும்மா இருக்கிறவங்கள நம்ம பழி சொல்லி அம்பால வழிபாடு செஞ்சா அவங்க அழிஞ்சு போவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. அம்பாளுடைய வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய நிவேதனமோ இல்ல நம்ம ஏத்தக்கூடிய தீபம் என்ன எண்ணெயில ஏத்துறோம் அப்படிங்கிறதோ இல்ல அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனை எந்த பொருட்கள்ல செய்யறோம் அப்படிங்கிறதோ கிடையாது. இதெல்லாம் எதுவுமே அம்பாளுக்கு முக்கியம் கிடையாது. நேர்மை, உண்மை கலந்த பக்தி, நியாயம் இதெல்லாம் தான் அம்பாளுடைய வழிபாட்டுல நம்ம வைக்க வேண்டியது. அதனால மற்றவர்களை குறை சொல்லி நம்மளை எப்போதுமே நியாயப்படுத்தி பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நியாயம் ஆயிடுமா என்ன? கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு காலத்துல எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சு தவிடு பொடியாக்கிடுவா இந்த வாராகி. அதனால எது உண்மையோ எது நேர்மையோ எது நியாயமோ அதை மட்டும்தான் வாராகி அம்பாளுடைய செவி வடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாயாக துணை நிற்பவள் இந்த வாராகி அம்பாள். அம்பால தினந்தோறும் வழிபாடு செஞ்சா கூட அந்த பஞ்சமி தினத்துல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அம்பால பஞ்சமி திதிகள்ல வழிபாடு செஞ்சு எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி எல்லா விதமான நலன்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பஞ்சமி நாயகி பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியவள். இதை பத்தி நான் தனியா ஒரு பதிவு கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பஞ்சமி திதி அன்னைக்கு அம்பால எந்த முறையில் வழிபாடு செய்யணும், நெய்வேத்தியம், அர்ச்சனைக்கான பொருட்கள், எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முழு விளக்கம் இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கேன். அடுத்த பஞ்சமிக்கு அம்பாளுடைய வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் அம்பாளுடைய மிகச்சிறந்த வரலாறுகள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அம்பாள் மிகச்சிறந்த ஒரு படை தலைவி இல்லையா, அந்த வரலாறெல்லாம் நம்மளோட சேனல் மூலமா உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.